பெரிய பெரிய ராட்சத சுறா, பெரிய பன்னிக்கோலா, பெரிய பெரிய மயில் கோலா, கிளவாலை, அதாவது கேர மீன், இந்த மாதிரி அருமையா வருது. ஐயா ஐயா ஐயா, நாங்க கேட்டது அது, கடவுள் தந்தது இது. சாப்பாடு சாம்பார் வித் மீன் பொரியல் வச்சு கடலை ரசிச்சுக்கிட்டே ஒரு சூப்பரான சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாச்சு. வலையில் ஒரு சின்ன சின்ன கிழிவுகள் கிடந்தா அதை கட்டி முடிச்சுட்டு அநேகமாக இன்னைக்கு வலை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம ஜிபிஎஸ் மார்க்கு கிட்ட வந்துட்டோம். வலை வைக்க வேண்டியதான் பாக்கி. ஒரு 3 மணி 3:30 மணி வாக்கில் வலை வைக்கிறத பார்க்கலாம். போய் வலை கட்டுறதை பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு. முடிஞ்சா நம்மளும் கூட சேர்ந்து கட்டுவோம். நான் கேட்டது அந்த கத்தியே இல்லை. இவ்வளோ நேரத்து வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே மழை மூசாப்பு சுற்றிக்கிட்டு வருது. இன்னைக்காவது மீன் நிறையா படுன்னு நம்புகிறோம். நம்பிக்கையில் தான் வலை போடுவோம். பார்ப்போம் நிறையா மீன்கள் வருவதா இல்லை இன்றைக்கும் நேற்றே மாதிரி கடவுள் நம்மளை ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தில் மாட்ட வைக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. சாயங்காலம் மணி 5:20 தொட்டாப்ப தண்ணியில் வச்சாச்சு. கிட்டத்தட்ட இந்த வலை ஒரு 3 மணி நேரத்துக்கு இழக்க வேண்டிய இருக்கும். வலை கடல் 3 மணி நேரத்துக்கு கடலில் வலை போட வேண்டிய இருக்கும். இந்த கொடி கம்பைங்க வச்சுட்டாங்களா, அங்கே இலக்கிட்டு இருப்பாங்க, காட்டுறேன் பாருங்கள். போட்டு போகிறதால எவ்வளோ லாபம் தருவாங்க. குச்சியில் வியாபாரிமா இருக்குது தண்ணி. வராது வாயிலிருந்து ஒரு வார்த்தை வலை இலக்கி. இன்னைக்கும் ஜார்ஜ் போட்டு எல்லாம் போட்டு வலை போட்டுருக்க, வலை போட்டு இலக்கிட்டு. ஆனால் அப்படிதான் அது வியாபாரம். நமக்கு அது பொருள் தூக்கி சாப்பிட்றது. மொத்தம் 7 செட்டு வலை. இதில் 6 செட்டு வலை தான் இன்றைக்கி இழக்கிறோம். 6ஆவது செட்டு போயிட்டுருக்கு, கடைசி செட்டு. இன்றைக்கி கணக்குக்கு கடைசி செட்டு.
மீன் படுறதை பார்த்துட்டு நாளைக்கு திரும்ப ஏழாவது செட்டை இறக்கிக்கலான்னு. கப்பலை பார்த்தீங்களா, கலர் கலராக லைட் இருக்கு பாருங்க, கலர் கலராக. கடைசி வலை போய்விட்டது. என்ன நைட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு உறக்கத்தை போட வேண்டியதான் மக்களே. யோசனை பற்றியா போடுங்கடா பேராசுட்டு. வேலை அதிகம். பேர் அடிச்சுட்டு தான் வந்து இல்லை அதுலேயே தொட்டு மணி 10 மணி ஆச்சு. வலையை பிடிச்சி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமான தூக்கம் வருது. தூக்கத்தெல்லாம் கலைச்சிட்டு போய் வாங்க வேண்டியதான். கேர மீன் வந்திருக்கு மக்களே. முதல் 3 மீனாக நம்ம வலை வாங்கிட்டு இருக்காங்க. வலை நமக்கு நிறைய நிற்கிது. சிறப்பான சம்பவங்கள் இன்னைக்கு காத்திருக்கு மக்களே. தங்களே முதல் பெரிய மீனாக ஒரு கும்பன்சிரா வந்துள்ளான். இங்கே பாருங்க. மோசமானவன் வலையை மொத்தமாக கண்டமாக்கி விடுவான். தெய்வமே வாயில பல்லு பட்டுறாமே. கை வாயில பட்டுறாமங்கிற அந்த சூரிய போல வாயில பிடிச்சுன்னா அப்படி பொழந்து போகும். மோசமா இரவு 11 மணி. ஆமா வந்திருக்கு, ஆமா வந்திருக்கு. ஓடுற பாருங்க, ஓடுற பாருங்க, ஓடுற பாருங்க, ஓடுற ஓடுற தம்பி ஓடுற.
பெரிய பெரிய மண்டி கட்டு பெரிய மண்டி கட்டு கூட புடி கூட ஒரு ஆள் புடி ஏய் வாய் உடைச்சிடல தலை உடைச்சு போச்சுடா இது வைங்க அந்த மட்டும் வைக்கண்டா பாரு ஒரு பன்னி கோலா வந்திருக்கு மக்களே. ஆமா வலையில விட்டு வந்துச்சு. இப்போ அவனை என்ன பண்ண போறோம்னா தூக்கி கடல்ல விட போறோம். ஓடிட்டானா நேரே நிலத்துக்குள்ள ஓடிட்டான் போல இருக்கு. ஆச்சா கொத்து மாதிரி வந்து மாட்டிக்கிட்டான் மக்களே. மீன் அங்கே வந்து நினைச்சான். போடுங்க மயிலு. கேளுல தம்பி கோலா பிறக்கிறவனு போங்க
தள்ளி நில்லுடே. நான் என்னங்க பண்ணி வருது பிடிக்கிற இரு வாரம் அப்படியே இருப்பாடுக்கா பிடிச்சி போட்டாங்க எனக்கு சரி கப்பி வாங்கிக்கிட்டு மயில சும்மா கொண்டு யாரோ வந்திருக்கு. என்னது குஞ்சியா தூக்கி நல்லபடியா எதுலையும் அடிபடாம ஆமையை கடல்ல போடுங்கவா. ஓடி போயிட்டான். என்ன எங்களுக்கு கழிக்க தெரியாதாக்கும் யாரு வாழை உடைச்சு போட்டானே. பிரம்மாஸ்திரி அப்போ ஒரு வால் இல்லாத மீன் வந்திருக்கு. அது வாலே இல்லாத ஒரு மீன். இதுக்கு பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சன்ஃபிஷ் அப்படின்னு. சூரிய மீன் 1 கிலோ வந்திருக்கு. 1 கிலோ கடவுரால். சரி போதுப்பா போடுப்பா. கடவுரால்
கேரை வந்திருக்கு. ரெண்டு கொம்பஞ்சரா, ஒரு மயில் கோலா, ஒரு 10-20 கேரை. அப்போ இது கடைசி கட்டாக வந்துட்டுருக்கு. இன்னொரு 1 மணி நேரத்தில் வந்து விடும் என்று நினைக்கிறேன். இதில் ஏதாவது மீன் வந்துச்சு அப்படின்னா ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். இந்த பக்கம் வலிருக்கா ஒரு சிறிய மயில் கோலா வருகிறது. பியானா எடுத்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இப்படியே விடு. விட்டுறத வாழை விட்டுறது. ஒரு மயில் கிடைக்கும். அந்த கடவுளால தான் எடுத்து உள்ளே 3 வருஷமா வெளியே கிடக்கு. எடுத்து விடு. குழம்புக்கு அது சொந்தங்களே என்னன்னா, நாங்கள் சூறையும் கேரையும் கேட்டோம். ஆனால் கடவுள் தந்தது, நாங்கள் கேட்டது அது. கடவுள் தந்தது இது. இப்போ இதில் கிடக்கிற எந்த மீனுமே ஆகாது, எல்லாம் கடலில் தான் தூக்கி எறியப்படும். ஆனால் அப்படித்தான் அப்பா சிறப்பாக இருக்கும் போல. ஐயா அப்பா அருமையாக வருது. ஐயா நல்லியா. அப்படித்தான் அம்மா எல்லாம் வச்சுட்டாலுமே எப்படி சிறப்பாக சம்பவம் அழகா அப்படித்தான். ஐயா
மயிலுக்குட்டி மயிலுக்குட்டி கோலம் கோலா குட்டியா கோலா குட்டி அடே போடு போடு அதை மட்டும் கழிக்கிறே அதையும் போடு வலை தான் வந்துட்டு சரி அப்போ சூப்பராக இருக்கும் அதில் போட்டது என்ன யாரை பார்க்கணும் உனக்கு இந்த என்ன பண்ண போறேன்னா இந்த போட்டில் இருந்து அந்த போட்டுக்கு டீசல் மாற்ற போகிறோம் கம்பெனி போட்டு எப்படி மாற்றுறோன்னு பாருங்க போடு ரைட்டு நீ புண்டைய முடிக்க வாங்கி வேற எது வேணுமா பிஸ்கெட்டுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா இங்கே இல்லையே கைத்திலக்கு வாங்கிக்கிட்டே இருக்கலப்பா கைத்திலக்காம அப்ப நம்ம போட்ல இருந்து டீசல் எல்லாம் திருடிட்டாங்க குதிரை அந்த வலையெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ வலையில் வந்து அந்த கிழிவுகளை மட்டும் கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொழிலில் நிறைய மீன்களை வந்து பிடிச்சிருக்கோம்ல, அப்போ இன்னைக்கு விளாக் வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய் மக்களே.